நெஸ்டட் லூப்புக்கு எப்படி நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெஸ்டட் லூப்புக்கு நீங்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னர் லூப்பை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்னர் லூப்போட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு n டைம்ஸ் ரன் ஆகும். கரெக்டாக i ஈக்குவல் டு 0 இருக்கும்போது இது வந்துட்டு 5 டைம்ஸ் ரன் ஆகும். அதே மாதிரி i ஈக்குவல் டு 1 இருக்கும்போது இது இன்னொரு 5 டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ 10 டைம்ஸ் ரன் ஆயிரும். இதே இது 3 டைம் i ஈக்குவல் டு 2 இருக்கும்போது இது வந்துட்டு 15 டைம்ஸ் ரன் ஆகும். கரெக்டாக அப்போ 5 டைம்ஸ் ரன் ஆகும்போது 5 × 5 25 டைம்ஸ் இது ரன் ஆகும். ஸோ அவுட்டர் லூப்போட டைம் காம்ப்ளெக்சிட்டி n, அதுக்கு இன்னர் லூப்போட டைம் காம்ப்ளெக்சிட்டி n. ஸோ n × n. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் big O of n × n. இந்த நெஸ்டட் லூப்பை நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த லூப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ += 2ன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஐயோட வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் ஆனாலுமே நம்ம வந்துட்டு அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன தான் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 0 இருக்கும், அதுக்கப்புறம் 2 மாறும், அடுத்து 4 மாறும். கரெக்டாக அப்போ n = 5 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு 3 டைம்ஸ் ரன் ஆகும். அதாவது இதை எப்படி எழுதலாம்? 5 + 1/2ன்னு சொல்லி எழுதலாமா? ஸோ அப்போ n + 1/2 டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ இதில் உள்ள எல்லா கான்ஸ்டன்ட்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி n.